ஹாய் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. நாளைக்கு குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் ஹாலில் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. நாளைக்கு குரூப் 2A மெயின்ஸ் ரீசன் ஆக்சுவலி குரூப் 2A மெயின்ஸ் தான் போடணும், பட் ரீசனிங் சொல்லிக்கலாம். ஹாய் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. நாளைக்கு குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம். இந்த ரீசனிங் வச்சு இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள வந்துருச்சு. சரி, ரீசனிங் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்றேன். பார்க்கலாம் வாங்க. 8:30 மணிக்கு கண்டிப்பாக ரிப்போர்ட்டிங் டைம். நீங்கள் 8:30 மணிக்கு போயிடணும். அந்த 9 மணிக்கு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு 8:30 மணிக்கு உள்ளே போயிடுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாய்லெட் எல்லாம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போங்க. டாய்லெட் எல்லாம் போகாமல் போயிடாதீங்க. அப்புறம் தண்ணியும் நிறைய குடிச்சிடாதீங்க. ஏன்னா எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும், கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்கன்வீனியன்ட்டாக போயிடும். ஹாலுக்குள்ளே போயிட்டா ஐ திங்க் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போகவும் முடியாது. அது உங்களுக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதனால் முன்னாடியே எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுங்க. சரிங்களா? 9:01க்கு கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. 9 o'clock கேட் போட்டுடுவாங்க. இது வந்து டிஎன்பிசியோட ரூல், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 9 மணி டு 9:15 வந்துட்டு நம்ம கிட்ட OMR ஷீட் கொடுத்துட்டு அந்த ப்ராசஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து போகும். ஸோ உங்களை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக தயவு செஞ்சு இந்த நம்பிக்கை அப்படிங்கிறத கட் பண்ணிட்டு தைரியம் அப்படிங்கிறது உங்களோட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்றா நடக்கும் இல்லைன்னா நடக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே இருப்போம். அது வந்து ஒரு தெளிவையே நம்மளுக்கு வந்து கொடுக்காது. நடந்தால் என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம். நான் நம்பிக்கையோடு இருந்தே நடந்துருச்சு அப்படின்னு அது ஒரு ஆனால் நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இயல்பாகவே இருக்க மாட்டோம். ஒரு அப்நார்மலாக தான் இருப்போம். ஒரு வித பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த தைரியம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து என்ன ஆனாலும் சரி ஆனதை விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருப்போம். அந்த தைரியம் வந்துட்டு ஒரு தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு ஃபேவரபிளாக நடக்கலன்னா கூட அதை சமாளிக்க அந்த உணர்வு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நம்பிக்கை உங்களை கைவிடலாம், நம்மளை கைவிடலாம். ஆனால் தைரியம் ஒருபோதும் கைவிடாது. எனக்கு என் பெரியவங்க சொல்லி கொடுத்தது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சது தான். உங்கள் பெரியவங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அடுத்து 9:15க்கு கண்டிப்பாக வந்து கொஷின் பேப்பர் உங்கள் கைக்கு வந்துடணும். இதுவும் ரூல் தான். சரிங்களா? அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 9:15க்கு உங்கள் கையில் கொஷின் பேப்பர் வந்துடணும். 15 மினிட்ஸ் பிஃபோர் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் கொடுத்துருக்காங்க. இதை யாராச்சும் பிரிண்ட் அவுட் எடுக்கலன்னா கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில ஹாலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெல் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஹால்லேயே இந்த ஒரு தடவை நடந்திருக்கு. பெல் அடிக்கல. அதுக்கப்புறம் மேம்கிட்ட சொல்லி 9:17க்கு தான் எங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் கையில் வந்துச்சு. சில ஹாலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையே அப்படின்னு பக்கத்து ஹாலில் கேட்டுட்டுலாம் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து டிஎன்பிசியோட ரூல். சரியா? அவங்க எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனால் நாம நம்ம விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கல, நாம மட்டும் கேட்கலாமா அப்படின்லாம் தயங்கிட்டுலாம் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. நமக்கு வேணுங்கிறத நாம தான் பண்ணிக்கணும். அண்ட் கோவமெல்லாம் நீங்க பற்றவே கூடாது. அவங்க எல்லாம் வயசுல மூத்தவங்க, பெரியவங்க. ஸோ அதனால பொலைட்டா ஹேண்டில் பண்ணுங்க. கோவப்பட்டா லாஸ் உங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கோங்க. 9:15 கொஸ்டின் பேப்பர் உங்க கைக்கு வந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து 200 கொஸ்டின் வந்து இருக்குதா இல்லையா நம்மள வந்து பார்க்க சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும். அது கண்டிப்பா 200 கொஸ்டின் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த 200 கொஸ்டின் பார்க்கும்போது அதை வந்து 2 விதமா நம்ம வந்து பிரிக்கலாம். சரிங்களா? பார்ட் ஏல வந்து ஜிஎஸ் இருக்கும் 150 கொஸ்டின். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரீசனிங் கொஸ்டின் 50 கொஸ்டின் வைக்கலாம். இது ஏவா இருக்கலாம், பியாவும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஹோலா 200 கொஸ்டின் கொடுத்துட்டு அந்த ஜிஎஸ்குள்ள உள்ளுக்குள்ள ரீசனிங் வைக்கலாம். ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி தனியா தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியாது. என்ன வேணா டிஎன்பிசி பண்ணலாம். தனியாக கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம். அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த 200 கொஸ்டின் செக் பண்ணுவீங்கல்ல, செக் பண்ணும்போதே இப்போ ஒரு பேஜ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட கார்னர் வந்து நல்லா உங்களுக்கு தெரியற மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் ரீசனிங் கொஸ்டின் இருக்கோ அதை வந்து மடிச்சு விட்டுக்குங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரீசனிங் சால்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ தனியாக இருந்துட்டா நம்ம ஈஸியாக எல்லாரும் சால்வ் பண்ணிடுவோம். அப்படி தனியாக இல்லை அப்படின்னா செக் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, அந்த கார்னர் பேஜ் வந்து மடிச்சு விட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒருத்தரும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக அந்த பேப்பர் மட்டும் நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் ரீசனிங் வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 2 நிமிஷம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் செயல். ஓகேங்களா? இந்த பேப்பர் மடிக்கிறதா இருந்தா ஒரு 2 பேப்பர் மடிக்கிறதா இருந்தா ஒரு 2 to 3 நிமிஷம் நீங்க வந்து எடுத்துக்கும். ஸோ இதை வந்து நீங்க பண்ணிடுங்க. அடுத்தது வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 9:20 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கையில வந்து 10 நிமிஷம் உங்ககிட்ட இருக்கும். 9:20 to 9:30. இதுல வந்துட்டு நீங்க வந்து ஒண்ணா ஜிஎஸ் கொஸ்டின் ஒரு 10 to 20 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இல்ல அப்படின்னா நீங்க ரீசனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 2 சான்ஸ் வந்து உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி வந்து சொல்றேன். உங்களுக்கு எது சரியா இருக்குமோ அதை பண்ணிக்கங்க. இது வந்து கொஸ்டினை பொறுத்து தான் நம்ம கொண்டு போக முடியுமே தவிர்த்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு இப்படி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றேன். பட் எக்ஸாம் ஹாலும் கொஸ்டின் பேப்பர் தான் இது வந்து டிசைட் பண்ணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஜிஎஸ் ஓகேவா இருந்ததுன்னா நீங்க ஜிஎஸ் எடுத்துக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா
இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் அல்லது பசில் வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சூமிங்கா இருக்கும். இப்ப லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் 2 கொஸ்டின் குடுத்திருந்தாங்க. ஒரு கொஸ்டின் டெட் ஈஸி. அத பார்த்தோனயுமே யாருனாலயும் ஆன்சர் ஒரு கொஸ்டின் வந்து டெட் ஈஸி. அத பார்த்தோனே ஆன்சர் பண்ணிட முடியும். ஆனா இன்னொரு கொஸ்டின் அந்த 5 வச்சு வந்தது டைம் கன்சூமிங். அந்த இடத்துக்கு லாஜிக் தோணுனா இல்லன்னா இல்ல. எக்ஸாம் ஹால் மைண்ட் செட் வேறயா இருக்கும். அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் போற உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எக்ஸாம் ஹால் மனநிலை வந்து வேறயா இருக்கும். சோ அதையும் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கங்க. சோ அந்த 10 நிமிஷம் வந்துட்டு நீங்க வந்து இந்த 2ம் வந்துட்டு நம்ம இந்த 2 முடிச்சு வச்சுட்டா ஏன்னா இதான் டைம் கன்சூமிங்கா இருக்கும். இத முடிச்சு வச்சுட்டு பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஈஸியா இருக்கிற ஒரு 5 டூ 10 கொஸ்டின். இதெல்லாம் வந்து ஒரு அசம்ப்ஷனுங்க. இவ்வளவு பண்ணா ஓகே அப்படின்னு. இத விட கம்மியும் ஆகலாம். இத விட ஜாஸ்தியும் ஆகலாம். அது வந்து கொஸ்டின் பேப்பர் தான் வந்து டிசைட் பண்ணும். அத நீங்க ஞாபகம் வச்சுங்க. அண்ட் 9:30க்கு ரீசனிங் அந்த 9:30 டைம் அடிச்சிருச்சு, பெல் அடிச்சிருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலி இந்த 30, 15 எல்லாம் எடுக்கவே கூடாது. நான் சொல்லி வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின் போடுங்க. நான் இத வந்து எரேஸ் பண்ணிர்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப பாருங்களேன். ஏன் நான் இதெல்லாம் தூக்குனேன் அப்படின்னா, நான் பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களோ ஆகட்டும், இல்ல எஸ்எஸ்சி ஆகட்டும், இதுல வந்துட்டு ஆப்டிட்யூட் வந்து இவ்வளோ கொஸ்டின் ஈஸி. ஆப்டிட்யூட் இவ்வளோ போடணும், ரீசனிங் இவ்வளோ போடணும், ஜிஎஸ் இவ்வளோ போடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அங்க உள்ளுக்குள்ள போயிட்டு எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கோ, அத பொறுத்து தான் வந்து அது தெரிய வரும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிய வரும். ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சில எதுக்கு எடுத்தாலும் 95 பிளஸ், 50 பிளஸ், 40 பிளஸ், பாலிட்டில வந்துட்டு 40க்கு 30 போட்டணும். இப்படி இந்த மைண்ட் செட்ட பார்த்து அது ஒரு பிரஷர கிரியேட் பண்ணிடுது. ஓகேங்களா? இனிமேல் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்கூல் புக் இவ்வளவு நாளா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது போன வருஷமே பாதி மாத்திட்டாங்க. இந்த வருஷம் ஃபுல்லா மாத்திட்டாங்க. சோ அந்த இவ்வளவுலாம் எடுக்கணும் அப்படிங்கிற சீன்லாம் வந்து இனிமேல் இருக்கவே இருக்காது. இதுதான் நல்ல விஷயமும் கூட. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிற கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. அடுத்து மீடியம், அடுத்த டைம் கன்சூமிங். இந்த பசில், இன்சர்ட்டிங் த ஃபிகர், இந்த இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் ஃபிகர் பேஸ்டு உள்ளது. சரிங்களா? சில சமயம் அந்த ஃபைண்ட் அவுட் சில சமயம் சின்ன கொஸ்டினா இருக்கும். அதுல ஏதாச்சும் ட்விஸ்டா இருக்கும். பெரிய கொஸ்டினா இருக்கும். அதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் பார்த்தா மட்டும் தான் தெரியும். சரிங்களா? சோ எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு கொண்டு வருங்க. அண்ட் முக்கியமா ஒரு கொஸ்டின்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துரவே கூடாது. சரிங்களா? நான் சால்வ் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள கிளீன் போல்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? தெரியலையா ஒரு 10 ஒரு ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஸ்டினை பார்த்தாவே இது நம்மளால சால்வ் பண்ணிட முடியும், முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி இருந்துச்சுன்னா கையில எடுங்க. முடியாதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆயிடுங்க. சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓஎம்ஆர்ல நீங்க மார்க் பண்ணிக்கங்க. அதுதான் வந்து புத்திசாலித்தனம். கொஸ்டின் பேப்பர்ல ஒன்னு சால்வ் பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல பண்றது, ஒன்னு பண்ணிட்டு ஓஎம்ஆர் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல தெளிவா பண்ணிக்கங்க. அண்ட் சில சமயம் இன்விஜிலேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சீனா போடுவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு போன தடவை சொல்லி அவன் 2 கொஸ்டின் மாத்தி குரூப் 4ல பண்ணிட்டான். டென்ஷன் ஆகி. சோ அதனால அவங்க என்ன சொன்னாலும் நீங்க கூலா இருங்க. ஓகே சார் தெரியும். ஓகே சார் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொண்டுட்டு போங்க. ஓகேங்களா? எங்க ஈரோட்ல இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. பட் மத்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படின்னு எனக்கு தெரியல. சோ பார்த்து நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணிக்கங்க. இது முடிஞ்சது. அடுத்து 3வது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம் ஆஃபீசர்ஸ். ஈஸியா இருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுறக்கூடாது. ஏன்னா மிஸ்டேக் ஆக சான்ஸ் உண்டு. வேக வேகமா போயிட்டே இருப்போம். ஆனா அந்த உள்ளுக்குள்ள ட்விஸ்டட குடுத்திருப்பாங்க. அது வந்து மறந்துட்டு நாம ஏதோ ஒரு ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிடுவோம். 1 1/2 மார்க் போச்சு அப்படின்னா 500 பேர் உள்ளுக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ ஈஸியா இருக்குன்னு சந்தோஷப்படக்கூடாது. கஷ்டமா இருக்குன்னு சோகமும் படக்கூடாது. சோகப்பட்டுட்டீங்க அப்படின்னா குரூப் 4 நடந்துச்சு இல்லையா? அதுல குரூப் 1 பிரிலிம்ஸ்ல நடந்துச்சு இல்லையா ரொம்ப நேரம், அந்த மாரி ஆயிடும். பிரெயின் வேலையே செய்யாது. அப்புறம் இவ்வளோ நாள் போட்ட எஃபோர்ட்டும் வீணா போயிடும். ஸோ இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப 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 நம்மளுக்கு எக்ஸாம் ஹால்ல முக்கியம். சரிங்களா? அண்ட் இத விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ரீசனிங்ல 50 அவுட் ஆஃப் 50 எடுத்தா தான் போஸ்டிங் எதுவுமே கிடையாது. சரிங்களா? மார்க் மேட்டர்ஸ் எ லாட். ஓகேங்களா? ரீசனிங் ரொம்ப நேரம் வந்து எடுத்துட்டு ஜிஎஸ்ல ஈஸியா இருக்கிற கொஸ்டின் எல்லாம் விட்டுட்டு வந்துடாதீங்க. சோ அதனால ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின போடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் தெரியலனா விட்டுருங்க. கடைசியில பார்த்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப கடைசியில போக வேண்டாம். ஏன்னா 12 மணிக்கு மேல வந்து நம்ம வந்து பரபரப்பா இருப்போம். சோ அப்ப வந்து நிறைய தப்பு பண்ண சான்ஸ் உண்டு. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு தெரியலனா ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுங்க. ஓகேவா? சோ இருக்கிற கொஸ்டின்ல கரெக்ட்டா நீங்க பண்ணிட்டா போதும். அண்ட் நீங்க ஆன்சர் பண்ற கொஸ்டின்ல எதுவுமே தப்பு வராம பண்ணிட்டா போதும். சரிங்களா? திரும்பவும் சொல்றேன் 50 அவுட் ஆஃப் 50 எடுத்தாவோ இல்ல 45 பிளஸ் எடுத்தாவோ இல்ல 40 பிளஸ் எடுத்தாவோ போஸ்டிங்லாம் எதுவுமே கிடையாது. கட் ஆஃப் டிசைட் பண்றது டிஎன்பிசி கிடையாது. உங்களை போல உங்க கம்யூனிட்டில இருக்கிற இப்ப நீங்க பிசினா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ தான் பிசிக்கு உண்டான கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டிக்கு அதே மாதிரி எம்பிசிக்கு. ஓகேங்களா? டிஎன்பிசி வந்து பிசிக்கு இவ்வளவு கட் ஆஃப் எஸ்சி எஸ்டி கட் ஆஃப்னு சொல்லவே மாட்டாங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? சோ அதனால கவனமா இருந்துக்குங்க. நீங்க கூட கட் ஆஃப் டிசைட் பண்ற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். சரியா பண்ணும் பட்சத்து. சரிங்களா? அடுத்து வந்து கொஸ்டின் வேகமா படிக்கிறேன்னு தப்பா புரிஞ்சுக்காம கரெக்டா படிங்க. ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இது வந்து ரீசனிங்ல ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ வந்து சில சமயம் வந்து கேனாட் அப்படின்னு இருக்கும். நீங்க வந்து அது கேன் அப்படின்னு படிச்சிட்டீங்கன்னா தப்பா போடும். ஸோ அந்த மாதிரியாவது ஞாபகத்தை வச்சுங்க. அந்த ஆன்சர் என்ன கேட்கறாங்க அப்படிங்கிறது பாருங்க.
அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து மாத்தி பண்ணிடவே கூடாது. சில சமயம் எக்ஸாம் ஹால்ல சம்மந்தமே இல்லாம கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. அதுல சால்வ் பண்ணிட்டோம்லாம் நினைக்காம சில பேர் அது எப்படி என்ன மனநிலையில இருப்பாங்கன்னு தெரியல. சில இன்விஜிலேட்டர்ஸ் வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமோ ரஃப் ஷீட் நம்மளுக்கு குடுத்துருக்கிற மாரி. ஸோ அதனால அவங்களெல்லாம் கண்டுக்காம ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொலைட்டா ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 50 கொஸ்டினுக்கு 3 ஷீட் ரீசனிங் பத்தாது சார். பொலைட்டா பேசிட்டு கண்டுக்காதீங்க. நோ டென்ஷன். ஓகேங்களா? இவ்வளவுதான். வேற இவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. ஓரளவுக்கு எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அண்ட் திரும்பவும் சொல்றது தான், நம்பிக்கை வந்து உங்கள கைவிடும். ஆனா தைரியம் உங்கள தெளிவுபடுத்தும், வாழ வைக்கும். சீரியஸ்லி. ஸோ தைரியமா எக்ஸாம் ஹால்ல ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ திரும்பவும் ஒரு தடவ சொல்லிர்றேன். ரீசனிங்ல 50க்கு 50 எடுத்தா மட்டும் தான் வேலை அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதே மாரி இங்க வந்து நீங்க வந்து 45 நிமிஷம், 50 நிமிஷம், 55 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரத்துல கூட எக்ஸாம் முடிச்சிருக்கலாம். ஆனா எக்ஸாம் ஹால்ல 1/2 மணி நேரமும் ஆகலாம், 1 1/2 மணி நேரம் கூட ஆகலாம். ஏன்னா அது கொஸ்டின் பேப்பர் தான் வந்து டிசைட் பண்ணும். கொஸ்டின் எப்படி இருக்கும்னு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. நம்மளுக்கு குடுத்திருக்கிற சிலபஸ்க்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இன் எக்ஸாம் ஹால். ஸோ நெகட்டிவ் மார்க் இல்லாத எக்ஸாம்ல எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ தெரியாத கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன்லாம் வச்சு ட்ரை பண்ணுங்க. போற போக்குல ஷேட் பண்ணாதீங்க. மெயின்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினும் உங்கள வந்து போஸ்டிங்க்கு கிட்ட எடுத்துட்டு போகும். புரிஞ்சுதா ஆஃபீஸர்ஸ்? ஸோ வேகன்சி ஒண்ணும் தாராளமா நம்மளுக்கு குடுக்கல. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வந்து பிரஷர் கிரியேட் ஆகுது. அது ஆகுது, இது ஆகுது அப்படின்லாம் இல்லாம கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க. இங்க பிரச்சனை இல்லாத எதுவுமே இந்த உலகத்துல ஈஸி கிடையாது. எல்லாமே கஷ்டம் தான். மனுஷனா பொறந்தாவே 1008 உள்ளுக்குள்ள நம்ம நெனச்சுக்கிட்டே இருப்போம். சும்மா நார்மலா வாழணும் அப்டின்னா, எத பத்தியும் நம்ம கவலையே பட தேவையில்ல. நல்லா வாழணும் அப்டின்னா, அதுக்காக சில விஷயங்கள் நம்ம பண்ணித்தாகணும். சில தியாகங்கள பண்ணித்தாகணும். சில விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணித்தாகணும். தமிழ், இங்கிலீஷ் மாத்தி சொல்றேன். சில விஷயங்கள அடையறக்கு சில விஷயங்கள பண்ணித்தாகணும். ஓகேங்களா? ஸோ அதனால அது இதுன்னு எதையும் யோசிக்காம, உங்க உங்களோட விஷயங்கள மட்டும் கவனத்த செலுத்துங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எதுவும் கேட்கல, அமைதியா இருக்கிறாங்களான்னு நம்ம நினைக்கவே கூடாது. என் ஹால்ல நடந்த விஷயத்த சொல்றேன். 9:15 ஆயிடுச்சு. மேம் வந்து பெல் அடிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல வந்து பெல்லே அடிக்கல. 9:16க்கு மேம் இது வந்து ரூல் மேம். 9:16க்கு எங்களுக்கு கையில கொஸ்டின் பேப்பர் குடுக்கணும் மேம். குடுத்துருங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அவங்க குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதிட்டு இருப்போம். அப்ப கூட வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. சைன் வாங்குறதெல்லாம் கூட கடைசியில வாங்கிக்குவாங்க. அவ்ளோ டிக்னிட்டியா நடந்தாங்க. சில விஷயங்கள் ஸ்கூல் பண்றதுக்கு அந்த இன்விஜிலேட்டர் வந்து பொறுப்பாக முடியாது. ஏன்னா பெல் அடிக்க வேண்டியது ஸ்கூலோட பொறுப்பு. அடிக்கல அப்படின்னா அவங்களும் பாவம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதனால இன்விஜிலேட்டர்ஸ் மோஸ்ட் ப்ராபப்லி நல்லா தான் இருப்பாங்க. சிலது சீன் போடுவாங்க. அது எப்படி அமையுது அப்படிங்கிறது அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஸோ நீங்க எப்படி நடந்தாலும் பார்த்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கங்க. நீங்க ஓவராவும் போயிடக்கூடாது. ரொம்ப அதாவது கோவப்பட்டு டென்ஷன்லாம் ஆயிடக்கூடாது. கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் நான் சொல்ல வந்த விஷயம். எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அண்ட் டைம ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். ரீசனிங் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் தான். அட் த சேம் டைம் ஜிஎஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கலாம்னு நினைச்சவே கூடாது. ஜிஎஸ்ல சில ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதனால ரீசனிங்ல தெரியாத கொஸ்டின் மட்டும் ரொம்ப நேரம்லாம் உட்கார்ந்துட்டு இருந்துறாதீங்க. மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? சில பேர் சில பேர் இருப்பீங்க. ரீசனிங் 50 அவுட் ஆஃப் 50 போட்டா போஸ்டிங்னு. அப்படிலாம் எதுவுமே இல்ல ஆஃபீசர்ஸ். ஓகேவா? எல்லாம் 8000 பேர் எழுத வர போறாங்க. காம்படிட்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு யாருக்கும் எதுவுமே தெரியாது. எதுவுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம எப்படி படிச்சிருக்கோம், நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்கறாங்க, அத பொறுத்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு வருவோம். உள்ளுக்குள்ள போகணும்னு இருந்தா கண்டிப்பா போவோம். சரிங்களா? அண்ட் தயவு செஞ்சு ப்ரீ பிளான் பண்ணிட்டு போகாதீங்க. 25 ஈஸியா இருக்கும். 15 வந்து கஷ்டமா இருக்கு. நம்ம முன்னாடி இந்த இடத்துக்கு போட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? இந்த டிஎன்பிசில மட்டும் தான் இப்படி நடந்துட்டு இருக்கு. இதையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. நாமளும் மாறிக்குவோம். சரிங்களா? அண்ட் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். முக்கியமா தைரியமா இருக்கணும். நம்பிக்கை நம்மள கைவிடலாம். ஆனா நம்மளோட தைரியம் ஒரு நாளும் நம்மள வந்து கைவிடாது. சரிங்களா? ஸோ லைஃப்ல நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ எதுக்காகவும் நீங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. சரிங்களா? நீங்க உங்களுக்கான எஃபர்ட் நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு அந்த 3 1/2 மணி நேரம் நீங்க கண்ணும் கருத்துமா செயல்படணும். சரிங்களா? தேங்க் யூ சோ மச். டேக் கேர். பை.